ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. 4ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுதுங்க. அப்போ 6ஆம் இடத்துல விழுது அப்படின்னா உடல் சார்ந்த வயிறு சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் வந்தால் கூட அனைத்துமே விலகி விடும் இந்த நேரத்தில். ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, ராகு பகவானுடைய 3ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு, அதாவது ராகு கேதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா முன் பார்வை பின் பார்வை 2 பார்வையுமே இருக்குங்க. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கும்பத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு ராகு பகவான் அவருடைய பார்வை வந்து 2ஆம் இடத்துல பதியுது. இந்த நேரத்துல உங்களுடைய பேச்சு வந்து அவ்வளவு பயங்கர பிரபலமா இருக்கும். ஓகேங்களா? பேச்சு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆகாய கோட்டை கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படி ஒரு எதிரியை வந்து ஒரு மேஜிக் பண்ணி அழகா கொண்டு வந்துருவீங்க. நீங்க உங்களுடைய வழிக்கு வந்து ஈர்த்துடுவீங்க. இந்த அளவுக்கு வந்து திறமை இருக்கு. இதுதாங்க முக்கியமான ஒரு டைமிங்கும் வந்து இதுதான். நீங்க ஒரு வேலைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்படும். 6ஆம் இடத்தில் பதிகிறதுனால இந்த நேரத்துல வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். வேலை வாய்ப்பு உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, கடன் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களை தேடி வரும். கடன்னா வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, உங்களுடைய சக்திக்கு மீறிய ஒரு கடன் வந்து உங்களை தேடி வரும். அதனால அந்த கடனை வாங்கலாமா வேணாமான்ட்டு முடிவு பண்ண வேண்டியது வந்து நீங்க தான். அப்போ இந்த அமௌண்ட் வந்து நம்ம வாங்கிடுறோம். அப்போ இந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும்? சரிங்க, ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இந்த வழியெல்லாம் இருக்கு. அந்த வழி இல்லைன்னா என்ன பண்ணணும்? ஓகேங்களா? இது மாதிரி வந்து பாசிட்டிவும் சரிதான், நெகட்டிவும் சரிதான், ரெண்டுமே சேர்ந்து திங்க் பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்கலாம். கேது பகவானுடைய பார்வை ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் பதிகின்றது. அப்போ பாதம் சம்பந்தமான சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பயணங்களில் தடைகள் இருக்கு, தாமதங்கள் இருக்கு, தூக்க குறைவு இருக்கு. அப்போ இந்த டயத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை கட்டி போடுங்க. துர்க்கை அம்பாளுக்கு வந்து அரளிப்பூ மாலை வாங்கி கொடுங்க. தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலகும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை KP ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.